வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருப்பூர் பல்லடத்தில் 108 சிவலிங்க பூஜை, கோபூஜை மற்றும் அஸ்வ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. சிவாலய சிவனடியார் திருக்கூட்டம் சார்பில் பூஜை நடத்தப்பட்டது. பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் தலைமை வகித்தார். மானிடராக பிறந்தால் கல்வியோடு ஞானமும் அவசியம். அந்த ஞானம் இறை வழிபாட்டின் மூலமே கிடைக்கும். நமச்சிவாயம் என்பதை ஞானமும் கல்வியும் ஆகும் என பக்தர்களுக்கு அருளுரை வழங்கினார். இறைவன் நாமத்தை சொல்லும்போது தீய சக்திகள் அகன்று தெய்வீக சக்தி நிலைக்கும். அன்பு, அமைதி, கல்வி, செல்வம் உள்ளிட்ட அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்று அருளாசி வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் கலந்து கொண்டனர். இறை வழிபாட்டின் பெருமையை எடுத்துரைத்தார். திரளான பக்தர்கள் வழிபாட்டில் கலந்து கொண்டு மனமுருகினர். மதுரை சொக்கிக்குளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ காஞ்சி ஸ்ரீ காமக்கோடி பீடம் ஸ்ரீ சங்கர மடத்தில் சகசர சுகாசினி எனும் சுமங்கலி பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் 700க்கும் மேற்பட்ட சுமங்கலிகள் கலந்து கொண்டனர். இதையொட்டி காலை 8 மணி முதல் 4 பகுதிகளாக சுமங்கலி பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்கள், புடவை மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. சுமங்கலி பூஜையில் திரளானோர் பங்கேற்று சிறப்பித்தனர்.